Welcome back to my channel and you're watching Dee's Houseplant Heaven. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பார்க்கிங் லோட். அண்ட் இங்கே என்ன மாதிரி பிளான்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்க பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. பால்கனிஸ்லலாம் நிறைய பிளான்ஸ் இருக்கும். அது மாதிரி இது செகண்ட் ஃப்ளோராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரான்னு தெரியல, ஒரு வீட்டில் நிறையா மணி பிளான்ட் வச்சுருப்பாங்க. நான் இந்த மணி பிளான்ட்டோட கட்டிங் எடுத்து தான் என்னுடைய மணி பிளான்ட் நான் நிறைய வளர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்டு நான் இந்த கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ளஸ் அந்த வீட்டில் போயிட்டு கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. பட் இப்போது நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி நடக்கலை. இது நான் கீழே இப்போது இங்கே ஹேங் ஆகிட்டுருக்குல்ல, மேலேருந்து கீழே வரைக்கும் ஹேங் ஆகிட்டுருக்கு. இது அவங்க கட் பண்ணி போட்டுருவாங்க, செக்யூரிட்டி கட் பண்ணி ட்ராஷில் போட்டுருவாங்க. நான் சம்டைம்ஸ் அது பார்த்துருக்கேன். எனக்கு மனசே இருக்காது, என்னடா ட்ராஷில் கிடக்குது பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இருக்காது. ஸோ எப்படியோ இது இவங்க கட் பண்ணி போடதா போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் ஐ தாட் ஓகே, நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், நம்ம கொஞ்சம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது நல்ல ஹெல்த்தியாக இருந்துச்சு பிளான்ட்டு. எனக்கு கை ரீச் ஆகுற வரைக்கும் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் இந்த 2 லீஃப் ரூல் மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஸோ அந்த ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் ரூட்ஸ் வாலில் நம்ம விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வளரும். ப்ளஸ் இந்த மாஸ் போல் இல்லைன்னா இந்த கோகோபீட்டில் இந்த தேங்காய் நார் மாதிரி போல் மாதிரி கிடைக்கும்ல, அது அப்புறம் மாஸ் போல் இல்லைனா உட்டன் பிளாங்க் கூட வைக்கிறாங்க. நான் ஃபோட்டோஸ் இருந்தால் நான் அது ட்ராக் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம இதை படர விட்டோம்னா லீஃப் நல்லா பெருசாக வரும். பிகாஸ் அந்த ரூட் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது, நல்ல ஹெல்த்தி ரூட். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம கட் பண்ணுறதுனால அந்த ரூட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. எப்படியும் அதை கொஞ்சம் சாப் பண்ணுறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ்வலாக இந்த மாதிரி 2 லீஃப் இருக்கணும், 1 ரூட் அந்த மாதிரி எடுத்தோம்னா எப்போவே நமக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லீஃப் வரும், புது பிளான்ட் அதுலேருந்து வரும் சீக்கிரமாக. பட் இப்போது ஒரு லீஃப் பண்ணலாம். ஒரு லீஃப் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த லீஃப் அழுகி போக சான்ஸ் இருக்குது, எல்லோவாக சான்ஸ் இருக்குது. ஒய்? பிகாஸ் அந்த ரூட் ரொம்ப ஈஸியாக சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆகாது. கொஞ்சம் சில நோட்ஸ்லேருந்து ரூட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லீஃப் அழுகிடும். ஸோ அது நடக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் 1 லீஃப் கட் பண்ணாதீங்க, நீங்கள் 2 லீவ்ஸ் கட் பண்ணுங்கள். அன்லெஸ் அந்த ரூட் ஹெல்த்தியாக இருக்கும்போது நீங்கள் 1 லீஃப் கட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கோ வித் 2 லீஃப் ரூல். ஸோ நான் அந்த மாதிரி தான் சிலது 2 லீவ்ஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தேன், சிலது 1 லீஃப் கட் பண்ணிகிட்ருப்பேன். இன்னொன்று என்கிட்ட நிறைய மணி பிளான்ஸ் இருக்குது. மணி பிளான்ஸ் லக்கி அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னோடய மாம் இப்போ ரீசெண்டாக வீட்டுக்கு வந்திருக்கும்போது கூட உங்ககிட்ட நல்ல மணி பிளான்ஸ் வளருது அந்த மாதிரி சொன்னாங்க. அம்மா கிட்ட வளர மாட்டேங்குதான். பட் அம்மா கிட்ட இருந்தும் நான் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய வீட்டில் ஃப்ரண்ட்டில் மணி பிளான்ட் இருக்கும், ஆனால் அது அந்த அளவுக்கு வளர மாட்டேங்குது. அது ஃபர்ஸ்ட் அந்த பில்லர் இருக்கும்ல ஃப்ரண்ட்டில், நம்ம பார்க்கிங்க்கு பில்லர்ஸ் கொடுத்துருப்போம். அந்த பில்லருக்கு மேலே கயிறு மாதிரி 4 பில்லர்ஸ்க்கும் கட்டி அதில் மணி பிளான்ட் படர்த்தி வச்சுருந்தாங்க. அது நல்லா க்ரீப்பர் வளர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த லீவ்ஸ் எல்லாம் அது ஷெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அம்மா அதை சாப் பண்ணிட்டாங்க. நான் தான் சொன்னேன், அதை சாப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தொட்டியில் மாற்றிடுங்க, ஏன்னா தரையில் இருந்துச்சு. ஓகே, ஸோ தொட்டியில் மாற்றிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அது மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக வளர மாட்டேங்குது. ரொம்ப இது மாதிரி நான் தொட்டியில் வச்சுருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நீளமாக வளர்ந்தா கூட அது நமக்கு நிறைய வளர மாதிரி இருக்கும் பிளான்ஸ். பட் நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன், என்கிட்ட மணி பிளான்ஸ் கொஞ்சம் பெட்டராக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பீப்புள் அது லக்கி மணி பிளான் நல்லா வளர்ந்தா லக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ்.
பட் நான் வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். கட்டிங்ஸ் எடுத்து அதை வந்து கொஞ்சம் புஷ்ஷியாக இருந்தால் தான் எனக்கு பிளான்ட்ஸ் பிடிக்கும். அதை நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் புஷ்ஷியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால் கட்டிங்ஸ் எடுத்து ரூட்ஸ் ஃபார்ம் ஆனதும் நான் அந்த மறுபடி தொட்டியில் அதை பிளான் பண்ணிடுவேன். ஸோ இட் லுக்ஸ் புஷ்ஷி அண்ட் இட் லுக்ஸ் ப்ளசண்ட். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்கிட்ட நிறைய மணி பிளான்ட்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் லக், ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஸோ இப்போ வந்து நான் எல்லாம் கட்டிங்ஸ் போட்டுட்டேன். ஸோ என்கிட்ட இப்போது இவ்வளோ பஞ்ச் ஆஃப் கட்டிங்ஸ் இருக்குது. நான் இதை அப்படி தண்ணியில் போட்டு அது ரூட்ஸ் வந்ததும் நான் அது மறுபடி அந்த ஏதாவது ஒரு மணி பிளான்ட் கொஞ்சம் புஷ்ஷாக இல்லாமல் இருக்குதுன்னா அதில்வே பிளான் பண்ணிடுவேன். இந்த கப் இருக்குல்ல, இது நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஜிகதண்டா நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு ஸ்விக்கியிலேருந்து இந்த கப் தான் கொடுப்பான். ஸோ ஐம் அ ஃபேன் ஆஃப் ஜிகதண்டா. ஸோ தேட்ஸ் ஹவ் என்கிட்ட இது கொஞ்சம் நிறையா இருக்கும். இந்த கப்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நிறைய ஆர்டர் பண்ணதுனால என்கிட்ட இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் அந்த குச்சி அந்த வேஸ்டான ஸ்டெம் பிட்வீன் இருக்கும்ல, 2 நோட்ஸ்க்கு பிட்வீன் இருக்கிற ஸ்டெம் வந்து நமக்கு அவசியம் இல்லை, அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதுதான் அங்கே போட்டு வச்சுருக்கேன். அண்ட் லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்ஸ் இருக்கிறத வச்சுருக்கேன். அது வந்து க்ரோ பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு இருக்கேன். பிகாஸ் பெர்லைட்டில் போட்டு அப்புறம் மாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும், நர்சரிஸில் கிடைக்கும். மாஸ்னே நம்ம தனியாக வாங்கலாம். அதிலலாம் நம்ம போட்டு ஒரு பாக்ஸில் மாஸ் இல்லைன்னா பெர்லைட் இல்லைன்னா கோகோபீட் கூட நீங்கள் போடலாம். பட் கோகோபீட் வந்து ரொம்ப வெட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து அது இந்த குச்சிகள்லாம் அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெஸ்ட் வந்து நான் பெர்லைட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அதில் நல்லா வளருது. ஸோ அதில் வந்து போட்டு வச்சோன்னா அந்த சும்மா அந்த குச்சி இருக்குல்ல, அதுலேருந்து கூட நமக்கு ரூட்ஸ் வர்றதுக்கு, ஐ மீன் பிளான்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் அதை ட்ரை பண்ணி இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பாக்ஸில் வைக்கிறதுக்கு எனக்கு நீல பாக்ஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ ஐ தாட் நான் கொஞ்சம் இது சாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சாப் பண்ணிவிட்டு நான் அதை ஒரு பாக்ஸில் நான் போட போகிறேன். ஸோ நான் இப்போ சாப் பண்ணிகிட்ருக்கேன் அது. ஸோ சாப் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். இது உள்ள நான் ஃபிலோடெண்ட்ரன் பர்டே, அதுக்கப்புறம் பெப்பரோமியா, வாட்டர்மெலன் பெப்பரோமியா இதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் வந்து லீஃப் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஃபிலோடெண்ட்ரன் பர்டே வந்து அந்த கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, லைக் அந்த லைட் க்ரீன் பிளான்ட், அது வந்து ஃபிலோடெண்ட்ரன் பர்டே. அது நான் சம் வெப்சைட்டில் நான் வாங்கினேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வளர்க்குறதுக்கு. ஸோ இது ரொம்ப முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ இதில் இருக்கிற அந்த பிளான்ட் எல்லாம் நான் எடுத்து பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் அந்த ஃபிலோடெண்ட்ரன் பர்டே வந்து வளரவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுது. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதாக சாம்பிளிங்ஸ் மட்டும் ரொம்ப டைனியாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கி வளர்க்குறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் அது வளராது, ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதை வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளான்ட்டே வாங்குங்க, அதுதான் பெட்டர். ஸோ இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் இதை லைக் பண்ணுங்கள். And do share, like and subscribe to my channel. Subscribers ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். See you in another video. Happy planting.